Welcome to Data Plus. The PCR test என்னை பார்ப்போம் after long time. இதில் என்ன நன்மைகள் இருக்குது, இதில் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, PCR Polymerase Chain Reactionன்றான் PCRன்னு சொல்லிட்டு Polymerase Chain Reaction என்று சொல்கிறது தான் சுருக்கான PCRன்னு சொல்லுவோம். இது இந்த molecular biologyயில் ஒரு முக்கியமான விஷயம் தெரியும். அதாவது பிசிஆர் நாங்கள் என்ன செய்கிறேன்ட்டு பார்க்குறேன்டா, எங்களுக்கு இப்போ ஒரு டிஎன்ஏ வச்சு டிஎன்ஏ வந்து நாங்கள் மல்டிபிள் கொஞ்சம் டிஎன்ஏ சின்ன டிஎன்ஏ இருந்தால் காணும், கொஞ்சம் இருந்தால் காணும், அதை பல மடங்கு பெருக்கி நாங்கள் சில விஞ்ஞானியான விஷயங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். அந்த பொலிமரேஸ்ன்ற ஒரு என்சைமை வச்சுக்கொண்டு இந்த டிஎன்ஏவில் ஆர்என்ஏவில் வந்து நாங்கள் பெருக்க முடிய செய்கிறோம். இது எப்படி வேலை செய்கிறேன்டா, அவங்க சிம்பிளாக சொல்கிறேன்டா, அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காப்பி மிஷின் மாதிரி. அதாவது வந்து நீங்கள் பேப்பர் அடித்து ஃபோட்டோ காப்பியில் பல மடங்கு காப்பி, அதே மாதிரி இந்த டிஎன்ஏ நாங்கள் பல மடங்காக பெருக்கிறதுக்கு பயன்படுத்துகிற டெக்னாலஜி தான் வந்து பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் மூலமாக நாங்கள் பல டிஎன்ஏகளை உருவாக்குறோம். ஓகே, இதுதான் பேசிக்காக நாங்கள் பிசிஆர்னு சொல்லுவோம். உள்ளாங்க நார்மலாக எங்கள் உள்ளாங்க பிசிஆர்ன்ற சொல்கிறோம். இதுதான் ஒரு ஃபோட்டோ காப்பி மாதிரி நாங்கள் டிஎன்ஏ பல மடங்காக பெருக்கிறது. ஓகே, அதாவது இது வந்து பேசுகிறது மிக சில இலகுவானது, மற்ற ஈஸியான மெத்தட், செலவு குறைஞ்சது. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 3 மணி நேரம் செய்து முடிக்கலாம். அதான் நாங்கள் பிசிஆர் டெஸ்ட்டை வந்து கூட இப்போ கொரோனா காலத்துலேயும் கொரோனா வைரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பிசிஆர் டெஸ்ட்டை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இப்போ எங்களை மெடிசனில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஓகே, இப்போ இது வந்து பல மருத்துவ நன்மைகளை கொடுக்குது, வந்து எங்களை பல நன்மைகளை கொடுக்குது. உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், இப்போ ஒரு ஃபொரான்சிக் விஷயத்தில் வந்து சட்ட மருத்துவத்தில் வந்து நாங்கள் ஒரு குற்றத்தை பிடிக்கிறதுக்கு, களவை பிடிக்கிறதுக்கு, கொலையை பிடிக்கிறதுக்காண்டு அந்த குற்றவாளியின் தலைமையிலோ ஏதாவது கல்லங்கள், இன்ன கல்லங்களாக இருந்தாலும் அந்த உயிரின கொலை இது கல்லங்கள் இருந்தாலும் அதை நாங்கள் எடுத்து பல மடங்கு பெருப்பிச்சு அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு பாலிமரேஸ் இந்த பிசிஆரை பயன்படுத்துவோம். மற்ற இப்போ குளோனிங் மெத்தத்தில் வந்து குளோனிங் முறையில் வந்து பிசிஆர் செய்கிறோம். பிசிஆர் முறை வந்து டிஎன்ஏகளை பல மடங்கு பெருக்கிறதுக்கு பாய்க்கிறது. அப்படி பிசிஆர் நிறைய விஷயங்கள் இருக்குது. பிசிஆர் மூலமாக முக்கியமாக அடுத்த விஷயம் வந்து எங்கள் உடலில் உள்ள கிருமிகளை கண்டுபிடிக்கிறது. அந்த பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ எல்லாம் டிஎன்ஏ ஆர்என்ஏ வச்சு தான் உருவாக்குறோம். இப்போ அதில் கண்டுபிடிக்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டுபிடிக்கிறது நாங்கள் இந்த பிசிஆரை பயன்படுத்துகிறோம். ஓகே, அதாவது இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ எடுத்து நாங்கள் லேப்பில் கொண்டு போட்டு நாங்கள் இந்த பிசிஆர் டெஸ்ட் மூலமாக பல மடங்கு டிஎன்ஏ பெருப்பிச்சு நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இதை பாவிக்கிறோம். ஓகே, இதுதான் பிசிஆர் டெஸ்ட்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த பிசிஆர் டெஸ்ட் முறையை வந்து நாங்கள் இப்போ ஒரு அனிமேஷனில் பார்ப்போம். ஒரு அனிமேஷன் முறையில் எப்படி நாங்கள் பிசிஆர் செய்யப்படணும் சிம்பிளாக விளங்க முடியும். இப்போ மெடிசன் படித்தாங்களுக்கு, சயின்ஸ் படித்தாங்களுக்கு ஈஸியாக விளங்கும். பொதுவான மக்களுக்கு வந்து பிசிஆர் அப்படி செய்யணும், அதில் என்ன விளக்கம் இருக்குது, அந்த டிஎன்ஏ முதல் டிஎன்ஏ என்ன தெரியணும். டிஎன்ஏன்னு சொன்னால் எங்களை கலங்களில் கருவில் காணப்படுற ஒரு புறப்புரிமை தகவலை சேமிக்கிற ஒரு தான் டிஎன்ஏன்னு சொல்கிறோம். எங்களை தகவலை ஃபுல்லாக எங்களை எல்லாம் சேமிக்கிற டிஎன்ஏலாம் சேமிக்கப்பட்டிருக்கும். அதில் இப்போ உங்களுக்கு தெரியும் 2 இழையை கொண்ட ஒரு சூழல் வடிவமாக தான் டிஎன்ஏ காணப்படும். அதில் வந்து நடுவில் நைட்ரசன் மூலங்கள் இருக்கும், அடினோசின், குவானின், டைட்டோசின் அப்படிலாம் வெளிப்பட்டிருப்பியல் அதெல்லாம் நினைச்சிருக்கு. இப்படியான பேசிக் ஒரு மூலக்கூறு தான் டிஎன்ஏ சொல்லுவோம். ஓகே, அந்த டிஎன்ஏ எப்படி நாங்கள் எடுத்து பிசிஆர் டெஸ்ட் மூலமாக அதை பல மடங்காக பெருப்பிச்சு அந்த கிருமியங்களை கொரோனா வைரஸோ இல்லை பாக்டீரியா கண்டுபிடிக்கிறேன்னு அனிமேஷனில் பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் கோ. பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனில் வந்து நாங்கள் சாம்பிள் டிஎன்ஏ பிசிஆர் காப்பி ஆஃப் த டார்கெட் டிஎன்ஏ பேசிக் தான் பிசிஆர் மிஷின், பிசிஆர் டெக்னிக். பிசிஆர் மிஷின் இப்போ நான் சொன்ன விஷயம் இல்லை. தேர்மல் சைக்கிள், இது கரீஸ் அவுட் டெம்பரேச்சர் சைக்கிள். இது ஒரு டெம்பரேச்சர் வச்சோன்னா இந்த மிஷின் வேலை செய்யும். இது தேவையான குழுக்களை டிஎன்ஏ டார்கெட் டிஎன்ஏ என்ன டிஎன்ஏ டார்கெட் அடுத்த ப்ரைமர்ஸ்ன்னு சொல்கிறோம். நாங்கள் ஏற்கனவே வச்சுருக்கோம். நியூக்ளியோடைட்ஸ், அடினோசின்ஸ், குவானின், சைட்டோசின், பாஸ்பேட், பாலிமரேஸ் என்சைம்ஸ். ஓகே, இப்போ அதை கொண்டு நான் டெப்ஸ் சேர்த்து அந்த மிஷினுக்கு கொண்டு நாங்கள் ஃபிட் பண்ணுறது அதான் வேலை. ஓகே, அப்புறம் இந்த மிஷினில் வந்து டெம்பரேச்சர் நாங்கள் மாற்றுறது மூலமாக வந்து இதில் சில மாற்றங்கள் நடக்கும். பாருங்கள், டிஎன்ஏ மூலக்கூறு டிஎன்ஏ மூலக்கூறு தான் இதுதான் டிஎன்ஏ மூலக்கூறு உங்களுக்கு தெரியும். கருவுக்கான டிஎன்ஏ டார்கெட் டிஎன்ஏ தான் டார்கெட் பண்ணுற இந்த டிஎன்ஏ. சைக்கிள் 1 டிநேச்சர் 95. அது வெப்பநிலையை கூட்டும்போது டிநேச்சர்னா அந்த டிஎன்ஏ உடையும் ரெண்டா. டிநேச்சர் டிஎன்ஏ ரெண்டு இலைகளாக பிரிகிறது. 2 இலைகளாக பிரியும் பாருங்கள். ஓகே, அடுத்த வந்து பாருங்கள். ஓகே, பாலிமரேஸ் ப்ரைமர்ஸ் இருக்கும். அதாவது ஃப்ரீ நியூக்ளியோடைட்ஸ், அடினின், குவானின், தைமின், சைட்டோசின். ஓகே, அடுத்து அனிலிங்ன்றது
இந்த இதை போய் டார்கெட் அந்த வெப்பநிலை குறைச்ச உடனே இந்த ப்ரைமர் போய் பொருந்தும். எக்ஸ்டென்ஷன்ன்றது இந்த பாலிமரேஸ் என்சைம் போய் இந்த எக்ஸ்டென்ஸ் பண்ணும். இந்த ஒவ்வொரு அடெனின் சைட்டோசின் எல்லாம் போய் எதிரெதிர் திசையில் வந்து நான் ஏற்கனவே இப்படி இப்படியே போட்டிருக்கேன். எதிரெதிர் திசையில் நான் அப்படியே அந்த பாண்ட் உருவாக்கிட்டு போகும். அடெனின் சைட்டோசின் இது மூலங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிட்டு போகும். ஓகே, இது எக்ஸ்டென்ஷன்ன்றது. டெம்பரேச்சர் வெப்பநிலையே மாற்றிக்கொண்டு இருப்பாங்க 95 டிகிரியில் சேர்ந்து திரும்ப செய்யும். கூட்டி இந்த வெப்பநிலையே மாற்றிக்கொண்டு இந்த மிஷினில் சேர்ந்துருப்பாங்க பிசிஆர் டெஸ்ட். திரும்ப ப்ரைமர்ஸ் போய் அங்கே ஜாயின் பண்ணி இந்த எக்ஸ்டென்ஷன் ஆகி வெப்பநிலை வந்து இந்த சைட்டோசின் அப்படின்னு நேசமங்கள் இணைஞ்சு அந்த பாலிமரேஸ் என்சைம் இந்த பாலிமரேஸ் என்சைம்ன்ற திரும்ப அந்த காப்பீஸை உருவாகி கொண்டு இருக்கும். இந்த மிஷினில் நான் டெம்பரேச்சரை கூட்டி குறைச்சிட்டு இருக்க வேண்டியான் டீநேச்சுரேஷன் அட் அனீலிங் அட் எக்ஸ்டென்ஷன் இப்படி நடந்து சைக்கிள் 1 சைக்கிள் 3ல் வந்து பல மடங்காக உருவாகி கொண்டு இருக்கும் டிஎன்ஏ. ஓகே, இதான் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனுக்கு நடக்கிற அந்த மிஷினுக்கு நடக்கிற வேலை. வெப்பநிலை தேர்மல் நாங்கள் செய்கிறோம் பாலிமரேஸ் என்சைம் வச்சோண்டு டீநேச்சுரேஷன் அனியலின் எக்ஸ்டென்ஷன். இந்த மெத்தடில் வந்து இந்த டார்கெட் டிஎன்ஏ வந்து பல மடங்கு பல மில்லியனாக நாங்கள் குறிப்பிட்ட ஒரு 3 hours 4 hours உருவாக்கலாம். சைக்கிள் 3ல் பாருங்கள் டார்கெட் டிஎன்ஏ காப்பீஸ் ஆஃப் த டார்கெட் டிஎன்ஏ 2 வந்து வேரியபிள் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் 8 வரும். அப்படி 8 மடங்காக போய்கொண்டிருக்கு. ஓகே, இது இப்படி தான் நடக்குது. மிஷினுக்கு போனால் பாருங்கள் சைக்கிள் 4ன்னு சொன்னால் எப்படி கூடுன்னு பாருங்க 1 hour 2 hours அப்படியே பெருகி கொண்டு இருக்கு பாருங்க. டிஎன்ஏ காப்பீஸ் கூடிக்கொண்டு இருக்கு. ஸோ 4 hours பாருங்க இவ்வளோ எத்தனை மடங்கு வருதுன்னு பாருங்க 2n - 2n அந்த மேட்ஸின் படி வாங்க. From the one single DNA molecules copies the target DNA obtained in 4 hours வந்து இவ்வளோ இந்த மில்லியன் கணக்கான டிஎன்ஏ நாங்கள் 4 hours பெற்றுக்கொள்ளலாம் இந்த பிசிஆர் டெஸ்ட் மூலமாக. ஓகே, இதுதான் பிசிஆர் டெஸ்ட். இதுதான் கொரோனா வைரஸுக்கு நாங்கள் இதை இந்த டெஸ்ட்டை செய்து ஈஸியாக வேகமாக நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. கொரோனா வைரஸ் RNA வைரஸ், அதில் வேறு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்ற என்சைம் வச்சு திரும்ப RNA வந்து மற்ற செய்யணும் அதில். ஓகே, இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இன்னும் சயின்ஸ் சம்மந்தமான எப்படியான விஷயங்கள் தேவைன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் நான் இந்த ஓய்வு நேரத்தில் கட்டாயம் போடுவேன். ஓகே, பாய், டேக் கேர், ஸ்டே சேஃப் எல்லாருமா, பாய்.